அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். இன்னைக்கான காணொளி ஜூலை 28க்கான காணொளி மிக காலதாமதமாக வெளியாகிறது. சூஃபி இறைஞானி கவிஞர் அப்படின்னு சொல்லப்படுற இப்னு அரபி அப்படின்றவர் பிறந்த தினம் இன்று திங்கட்கிழமை ஜூலை 28. சூஃபி இறைஞானியும் மெய்யியலாளருமான இப்னு அரபி பிறந்த தினம் இன்று ஸ்பெயினோட முர்ஷியா நகரில் 1165 பிறந்தார். இயற்பெயர் முஹித்தீன் இப்னு அரபி, புனைப்பெயர் அபுபக்கர். தந்தை அந்நாட்டு அதாவது ஸ்பெயின் நாட்டு அரசரிடம் அமைச்சராக பணிபுரிந்தார், மினிஸ்டராக இருந்திருக்கிறார். இவர் 7 வயதிலேயே குரானை முழுமையாக கற்றுக்கொண்டார். 10 வயதிலேயே தத்துவார்த்தமான கருத்துக்களை வெளியிடத் தொடங்கினார். அறிவுக்கூர்மை, அபார நினைவாற்றல் மிக்கவராக திகழ்ந்தார். இவரது ஆன்மீக விளக்கங்கள் முதுபெரும் அறிஞர்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. 20 வயது முதல் பல ஆன்மீக அனுபவங்கள் இவருக்கு ஏற்பட்டன. தந்தையிடமும் பிற ஞானிகளிடமும் மார்க்க கல்வி பயின்றார். யூத, கிறிஸ்துவ, ஜெராஸ்ட்ரிய மதங்களின் நூல்கள், கிரேக்க தத்துவம், கணிதம் ஆகியவற்றையும் பயில்கிறார். கிழக்கிந்திய நாடுகள், எகிப்து, துருக்கி உள்ளிட்ட இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். கெய்ரோவில் இருந்தபோது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இருந்தபொழுது இவர் வழங்கிய அருள் உரைகள் மக்களை பரவசமடைய செய்தன. இவரது செல்வாக்கு அதிகரித்ததால் பொறாமை அடைந்த எதிரிகள் இவரை கொல்ல முடிவு செய்தனர். அது தோல்வி அடைந்ததால் ஆட்சியாளர்கள் உதவியுடன் சிறையில் அடைத்தனர். ஆதரவாளர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டதால் விடுதலை செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார், எக்ஸ்ட்ராடிஷன். பிறகு பாக்தாத்து, மெக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்றார். மெதினாவில் 7 ஆண்டுகள் தங்கியிருந்தார். ஆசியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மீண்டும் மெக்கா திரும்பினார். இறுதியாக சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் தங்கினார். அங்கு ரத்தினம், ஜவுளிக்கடை வைத்து வியாபாரம் செய்தார். ஆன்மீக உச்சநிலையை அடைந்த இவர் மறைஞான ரகசியங்களை மக்களுக்கு போதித்தார். இதனால் இவரை மக்கள் இறைவனின் வியத்தகு அற்புதம் என்று பாராட்டினர். இறைவனின் வெளிப்படையான அத்தாட்சி என்றும் மக்கள் இவரை அழைக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க? இறைவனின் வியத்தகு அத்தாட்சின்றாங்க. ரெண்டாவது முதல்ல என்ன சொல்றாங்க? இறைவனின் வியத்தகு அற்புதம் சொல்றாங்க, வியக்கத்தக்க அற்புதம். இரண்டாவது இறைவனின் வெளிப்படையான அத்தாட்சி என்றும் அழைக்கிறாங்க. உலகில் தோன்றிய சூப்பிகளில் பெரும் மகத்துவம் கொண்டவராக போற்றப்பட்டார். இறைவன் ஒருவரே என்று போதித்தார்.